வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு +2 மாணவி படிக்கிறார். அவருடைய தாய் தந்தையர் விரும்புகிறார்கள் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். அவளும் படிக்கிறாள், படித்து மதிப்பெண் பெறுகிறார். அவள் பெற்றது 97% என்று உதாரணத்திற்கு வைத்துக் கொண்டால், அவர்கள் அப்போதும் நிறைவு பெறவில்லை. 98 பெற்றிருக்கலாமே, 99 பெற்றிருக்கலாமே, 100 பெற்றிருக்கலாமே என்று அப்பொழுதும் நிறைவு பெறாமல் தான் தன்னுடைய குழந்தையை அவர்கள் திட்டிக் கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் கண்கூடாக பார்க்கிறீர்கள். காரணம், அவளுடைய அந்த திறமை, அதனுடைய செயல் வகை, அதனுடைய சூழ்நிலை எல்லாம் இருக்கிறபடி அப்படியே ஏற்றுக்கொண்டு, என்ன கிடைத்ததோ, என்ன நடந்ததோ அதை ஏற்றுக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான் நிறைவு பெறுவதற்கான வழி என்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். இன்னும் ஒருபடி மேலே போய், நீங்கள் யாருக்காவது எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, செய்வதிலே கூட அவர்கள் விரும்புவதையெல்லாம் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்துவிட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அப்போதும் நிறைவு பெற முடியாது. உங்களால் இயன்றதை நீங்கள்